ஹாய் கைஸ், இது வந்து மாம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். மாம்பழம் நிறைய இருந்தது, வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு இன்றைக்கி வந்து வேஸ்ட்டாக போய்டுன்னு இல்லை, இன்றைக்கி நான் செய்யணுன்னே தான் ஐடியா. இது வந்து மாம்பழத்தில் ரோல் பண்ணுவாங்க இல்லையா, மாம்பழம் டாப்பி ரோல், அது பண்ணலாம் அப்படின்ட்டு. மாங்காய் ஜெல்லி ரோல் செய்வோன்னு, மேங்கோ ஜெல்லி ரோல் செய்வோன்னு மாம்பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை சரி ஜீனி வச்சுருக்கேன் கொஞ்சம், பாருங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுருக்கேன், ரெண்டு கலந்து போட்டுக்கலான்னு இது போட்டுக்கேன். இது வந்து மாம்பழம் வந்து ஒரு இது அரைச்சிக்கிறேன். இது ஸ்வீட்டு நம்ம இஷ்டம்தான் போட்டுக்கிறது. இதில் வந்து இதை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன், செய்கிறது காமிக்கிறேன். நல்லா திப்பை இல்லாமல் அதனால இதில் கொட்டுறோம். இதில் கொட்டி வாசனை அடிக்குது, நல்லா வாசமாக இருக்கும். வாசம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது மாம்பழம் இல்லையா. இதில் வந்து திப்பையெல்லாம் இருக்கும்ல, அதனால் அதை நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த ஜெல்லி நல்லாயிருக்கும், ஜெல்லி ரோல் நல்லா வளவழன்னு இருக்கும். அதனால் நம்ம இதில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். தெரியுதா? ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு? கீழே இறக்கிட்டா போதும். ஓகே, நல்லாவே தெரியும். இதை நல்லா எடுத்துக்கிறோம். அரைச்சி நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். அந்த சின்ன சின்ன திப்பையெல்லாம் எடுத்துட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். பார்த்துங்க, அதாவது சக்கரை வந்து ஒரு அளவுன்னு கிடையாது. இனிப்பாக உள்ள மாம்பழமாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை மட்டும் போல் நாட்டு சக்கரை ஒரு கப்பு போட்டுக்கிறேன். ஒரு கப்பு இல்லை, ஒரு குண்டா. அது இந்த கப்பு பெரிய கப்பாக இருக்கும், நல்லா வச்சுக்கிறேன். இது கப்பு மாதிரி தான் இருக்கும். என்னென்னா சொல்கிறேன், ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கிறேன், ஜீனி போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டு பிடிக்கும், அதனால் போட்டுக்கிறேன். ரைஸ் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் வாட்டர் போட்டுக்கிறேன். வாட்டர் ஒரு கிளாஸ் வாட்டர் போட்டுக்கேன். ஒரு ஸ்பூன், இதான் மெயின், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன், தனி மிளகாய் பொடி. இது வந்து நமக்கு காரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஸ்வீட்டை எடுத்து கொடுக்க உப்பு போட்டுக்கிறேன். அப்படியே ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு நம்ம நல்லா இந்த சக்கரை இதை கிளறும். நான் இது சும்மா செஞ்சு வச்சுருவேன், வருஷத்துக்கு வருஷம் நிறைய பாட்டிலில் போட்டு வச்சுருவேன், பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மிளகாத்தூள் தான் இதில் ஹைலைட்ஸு, மிளகாத்தூள் ஹைலைட்ஸ் இது உங்களுக்கு. இதை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம போட்ட மிளகாத்தூள், நாட்டு சக்கரை, உப்பு, ஜீனி. இது பிகினர்ஸ் கூட செய்யலாம், ஆனால் அது பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப இதுதான், இந்த பதமும் கிடையாது, பாகு பதம்லாம் கிடையாது. நல்லா சக்கரை தண்ணி இல்லாமல் கொதிக்க வேண்டியது தான். கொஞ்சம் நம்ம பழம்லாம் போட்டு தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போட்டு காய்ச்சினோம்னா சரியாயிடும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு. இது வந்து நான் சக்கரை வந்து பதம் கிடையாது, பாகு கிடையாது. சொல்லிடுமா? மினிட்ஸ் எல்லாம் தெரியாது. இப்போ ஒரு கொதிச்சுட்டு நம்ம வெல்லம் போட்டுக்கிறதுனால நம்ம இதை வந்து கொஞ்சம் வடிகட்டிப்போம் தண்ணியாக இருக்கும் போதே. என்ன மண்ணுன்னு இருக்கும், அது அப்புறம் அந்த டேஸ்ட்டை குறைச்சிடும். பார்த்தீங்களா, மண் இருக்குது பாருங்க, தெரியுதா? அதனால தான் சொல்கிறேன். இதில் கொட்டிப்போம், வடிகட்டினது. வடிகட்டாமே செய்யலாம், அது சர்க்கரையில் ஏதாவது மண் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது அந்த மண் வந்து நரன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம வடிகட்டிக்கிட்டால் நல்லது. செய்கிறோம், திரும்ப செய்யணும், அவ்வளோதான். கொஞ்சம் சின்ன வேலையை நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும், தண்ணி சுண்டட்டும். ரொம்பையும் கம்பி பாதெல்லாம் செஞ்சிட்டோம்னா அது சாஃப்டாக இருக்காது, கட்டிங்கிட்டியமாக போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சுண்டினோடனே நம்ம அந்த மாம்பழத்தை போட்டு கிண்ட வேண்டியது தான். மாம்பழத்தை போட்டு கிண்டுவோம். அதோட ஒரு ட்ரிக்ஸு நம்ம செய்யணும்.
நான் சொல்கிறேன். என்னம்மா இங்கே இப்படி கொதிக்க? எந்த கம்பி பதமும் கிடையாது, கம்பி பதமே தேவை கிடையாது. இது பாகு கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி சுண்டுனா போதும். இதில் இப்போ இந்த மாம்பழத்தை கொட்டிக்கணும். நான் கொஞ்சம் கூட பாகு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா சர்க்கரை நிறையா இருக்கா தகுந்தாப்புல போட்டு பொண்ணு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க, அழகாக இருக்கு கலர். எனக்கு சாரீ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கலரில் சாரீ இருந்தால் நல்லா இருக்கும். மாம்பழ கலர் சொல்லல, இந்த கலரு சிம்போரி டிசைன் மாதிரி இருக்குது. மம்மி இந்த மேக்ஸ் போடுறது நம்ம கூகுள்லாம் தெரியும்ல, அதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அது சவுண்டே கொடுத்தாங்கல்ல, ஃபுல் எல்லா ஆக்டிவும் அதெல்லாம் நடக்க வச்சிருக்காங்க. 2 பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஓடு ஓடு ஓடு. பாருங்க, இதான் பதம். இப்போ எடுக்கும் பொழுது இந்த இதில் வடியக்கூடாது, வடிஞ்சிடக்கூடாது. அதுதான் பதம். இதான் பதம். இதெல்லாம் இப்போ ஊற்றுறோம். ரொம்ப மொத்தமாக ஊற்றினா சாப்பிட நல்லா இருக்காது, அதனால 2 பிளேட்டில் ஊற்றுறேன். ஊற்றிடுறோம். ஆனால் இது வந்து 2 வீடியோவை தான் போட முடியும், ஏன்னா இது 2 நாள் ஆகும் வெயிலில் காய வைக்கணும். இப்போ போட்டுட்டோம். இதில் எந்த இதுவும் இருக்காது. தண்ணி கட்டி விட்டுட்டோம்னா மட்டனாக இதை மட்டன் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மட்டன் பண்ணணும். இது இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். இது நல்லா 2 நாள் காய விட்டு அடுத்த வீடியோ போடுறேன். பாய் பாய். இந்த ரோல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மேங்கோ இது ரோல் பண்ணிட்டேன். இதை ஃபுல் வீடியோவே போட்டுடுறேன். மாம்பழம் அரைச்சி போட்டது ஃபுல் வீடியோ போட்டுடுறேன். பாருங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இது வீணாகவே போகாது, நம்ம வச்சிடலாம். அது பாருங்கள், லைட்டாக எண்ணெய் தடவுனதை கூட தள்ளிடுச்சு. நோ ஆயிலு. நல்லாயிருக்கு. இது போல் பீஸாவும் நீங்கள் வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரையும் ஜீனியும். ஓகே, பை பாய்.